இந்த மதராசி படத்தை வச்சிருக்காங்க. படத்தினுடைய அந்த டைட்டில் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப கத்தி, துப்பாக்கி, பல விஜய் படம், ஏஆர் முருகதாஸ் படத்தை மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. அந்த படத்தினுடைய அந்த இது விஜயாகவே உருவாகிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு கொஞ்சம் மேனரிசம் இருக்கு. பட் அதே நேரத்தில் பராசக்தி படத்தினுடைய டைட்டில் டீசர் கொஞ்சம் லைன் பண்ணி வந்துச்சு. அது டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கார். விஜயினுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அவருடைய லைன் அப், அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் அப்படிங்கிறது பெரிய லைன் அப் வச்சிருக்காரு. சார் படத்தில் ஷேர் கேட்குற அளவுக்கு எஸ்கே வளர்ந்துட்டாங்க. சார் இந்த பிஆர்ஓ டீம் வச்சு செல்ஃபாக வளர்ந்துட முடியுமா சார்? கண்டிப்பாக வளரவே முடியாது. அப்படியே சார் நெகட்டிவாக சொல்லிட்டு இடையில ஏகப்பட்ட படங்கள் தோல்வி, மிகப்பெரிய கடன். சிவகார்த்தியனுக்கு அயலானுக்கு முன்னாடி வந்த சில படங்கள்லாம், சொந்த படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் மிகப்பெரிய தோல்வி. சிவகார்த்தியனுடைய கேரியர் அவ்வளோதான். இந்த கடன்ல இருந்து சிவகார்த்தியன் மீளவே முடியாதுங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அமரனுடைய வெற்றி இன்னைக்கு வந்து நிற்கிறாப்ல. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஏஆர் முருகதாஸோடைய டைரக்ஷனில் வந்து சிவகார்த்தியன் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதோடைய கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு குட்டி விஜயாவே மாறி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, முதல்ல இன்னைக்கு வந்து சிவகார்த்தியனுடைய பிறந்த நாள், அதுக்காக ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். இன்னைக்கு 2 படத்தினுடைய இது வந்துச்சு. ஆக்சுவலாக பராசக்தி படத்தினுடைய ஒரு பிடிஎஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ், அனிருத், சிவகார்த்தியன் நடிக்கக்கூடிய ஒரு படம். ஆல்மோஸ்ட் அந்த படம் ஒரு 80% 90% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்து இன்றைக்கி ஒரு பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதராசி அப்படிங்கிற ஒரு பேரில், ஆல்ரெடி இந்த பேரில் அர்ஜுன் நடித்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை டைட்டிலில் வாங்கி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான், கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் வந்த படம் அது. அந்த டைட்டிலில் வாங்கி ஏற்கனவே பராசக்தி, மதராசி, வேலைக்காரன், பொல்லாதவன் அப்படிங்கிற எல்லா பழைய படத்துடைய டைட்டில் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது சிவகார்த்தியன் தொடர்ந்து பழைய படத்தை டைட்டில் வச்சிருக்காரு. இந்த மதராசி படத்தை வச்சுருக்காங்க. படத்தினுடைய அந்த டைட்டில் டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்ப கத்தி, துப்பாக்கி, பல விஜய் படம், ஏஆர் முருகதாஸ் படத்தை மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது அந்த படத்தினுடைய அந்த இது. பட் ஒரு 30-40 செகண்டுடைய டீசர் மட்டும் வச்சு ஒரு படத்தை நம்ம தீர்மானிக்க முடியாது. அது ஏஆர் முருகதாஸினுடைய ஸ்டைலாக இருக்குது. அவர் பழைய படத்தினுடைய சாயல் நிறையா இருக்குது. இவரும் நிறையா அந்த விஜயினுடைய மேனரிசம்லாம் விஜயாகவே உருவாகிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவு கொஞ்சம் மேனரிசம் இருக்குது. பட் அதே நேரத்தில் பராசக்தி படத்தினுடைய டைட்டில் டீசர் கொஞ்சம் லைன் பண்ணி வந்துச்சு. அதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அதில் ஒரு பழைய ஒரு 60s 70s இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த மாதிரியான பேண்ட், அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலு, அதில் டோட்டலாக வேறு மாதிரி இருந்தார். ஆனால் இந்த படம் என்ன, இந்த படத்தினுடைய டீசர் வந்திருக்க பார்க்குறப்ப இது ப்ராப்பரான ஒரு பழைய படம். துப்பாக்கி, கத்தி, அவருடைய சிக்னேச்சர் படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய சாயல் நிறையா இருக்குது. ரெண்டாவது அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத் மியூசிக்கா அப்படிங்கிற அளவுக்கு இது கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக பண்ணலை. இதுதான் இன்றைக்கி வந்து 2 படத்தினுடைய அப்டேட் உங்கள்கிட்ட. சார் இந்த படம் பெரிய பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் உள்ளே வந்துட்டாலே அது பெரிய பட்ஜெட் படம் தான். பெரிய பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு நிறுவனம், லட்சுமி மூவிஸ் என்ற ஒரு கம்பெனி தான் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். அதாவது அமரனுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததுக்கு பிறகு அதில் வரக்கூடிய படம். பெரிய ப்ரொடியூசர்கள் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் எஸ்கே வந்து என்ன பண்ணாலும் விஜய் மாதிரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? இல்லை, இது பார்க்குறவங்க கண்ணில் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பராசக்தியிலாம் அப்படி அவர் விஜய் மாதிரி இல்லை. அவர் வேற ஒரு இதெல்லாம் இருக்கார். பராசக்தியுடைய அந்த கெட்டப்பு, அந்த பிடிஎஸ்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்டிங் இதெல்லாம் பார்க்குறப்ப வேற ஒரு கெட்டப்பு தான் இருக்குது. ஒருவேளை இந்த படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறதுனால, ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் விஜய் வச்சு பண்ணதுனால அவருடைய ஸ்டைலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் படம் அமரன் பார்த்தோம், அமரனில் விஜய் மாதிரி யார் பண்ணார் இல்லையே. இந்த இதை பார்க்குறப்ப மட்டும் அப்படி தோணுது. ஒருவேளை ஏஆர் முருகதாஸினுடைய ஸ்டைலை அதை அங்கே அப்ளை ஆகிறப்ப அந்த மாதிரி தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயினுடைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக அவருடைய லைன் அப்பு, அவர் செலக்ட் பண்ணுற படங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய லைன் அப் வச்சிருக்காரு. அதே மாதிரி பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டதான் சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட 70 கோடி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லை, 50 கோடி இந்த படம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த பராசக்தி படத்துக்கு 50 கோடி வரைக்கும் சேலரி வாங்கியிருக்காரு. 70 கோடி இல்லை. அமரன் வெற்றியை அடுத்து வரக்கூடிய படத்தினால 50 கோடி வரைக்கும் சம்பளம் பேசியிருக்காரு. 50 கோடியில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பேமெண்ட்டாகவும் மீதி வந்து ஷேராகவும் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் இவரோட ஒரு பார்ட்னர் போகிற அந்த பிஸ்னஸில் எடுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் அந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு.
மற்ற படங்கள்லாம் இன்னும் 70 கோடிங்கிறதுலாம் ஒரு தவறான தகவல் அது. சார் படத்தில் ஷேர் கேட்குற அளவுக்கு எஸ்கே வளர்ந்துட்டாரா? எஸ்கே இல்லை, இன்னைக்கு எல்லா நடிகர்களுமே அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டாங்க. தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பேடனை குறைக்கிற மாதிரி தான். நல்ல விஷயம் தான் அது. சொல்லப்போனால் ஒரு தயாரிப்பாளர் வந்து 50 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, 100 கோடி போட்டு படம் எடுக்கிறாரு, அதில் சம்பளமே ஒரு 40 கோடி 30 கோடி போகுது அப்படின்னா ஒரு 10 கோடி ரூபா தர்றேன், மிச்சம் இருக்கக்கூடிய உங்கள் சம்பளத்தில் 20 கோடி ரூபாய் உங்கள் ஏரியா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி உங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிறது வட்டி மிச்சமாகும். ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ எப்படியுமே எல்லா தயாரிப்பாளருமே 50 கோடிக்கு படம் எடுக்கிறாருன்னா 50 கோடி கையில் வச்சிருக்க மாட்டார், 50 கோடி கடன் வாங்கி தான் படம் எடுப்பார். அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கலைன்னா வட்டி ஏறிக்கிட்டே போகும். சினிமா வட்டிங்கிறது வந்து மிகப்பெரிய அது ஒரு பெரிய கதை. அது சினிமா வட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அப்போ வட்டி ஏறிட்டே போகும். ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி 50 கோடியும் கொடுத்துட்டு ஒரு வருஷம் காத்திருக்கணும். படம் எடுக்கிறாங்க, பெரிய பட்ஜெட் படம் வந்தால் கண்டிப்பாக ஒரு வருஷம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி, அது ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் வட்டி ஒரு குட்டி போட்டு அங்கே போய் நிற்கும். அப்போ அந்த பேடன்லாம் வந்து இவர் தலையில் தான் விழுகும், ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தலையில் தான் விழுகும். அந்த தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, ஷேர்களை பண்ணலாம். இப்போ சிம்புவே வந்து ஒரு படம் பண்ணுறாரு நம்ம இதில் ஆகாஷ் பாஸ்கரனுடைய டான் பிக்சர்ஸ், அதுலேயும் அவர் ஷேர் ஹோல்டர் தான். ஒரு சிம்புக்கு ஒரு சம்பளம், அந்த சம்பளத்தில் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, மிச்ச சம்பளத்தை படத்தை முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி அதில் என்ன லாபம் வருதோ அதில் இவருக்கு ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம், வட்டி மிச்சமாகும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் தான் இப்போ சிவகார்த்திகேயனும் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, சிம்பு பண்ணுறாரு, நிறையா நடிகர்கள் வந்து இந்த கேட்டகரியில் இப்போ பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து நடிகர்கள் வந்து பிஆர்ஓ வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து எஸ்கே வந்து தனக்குன்னு ஒரு பெரிய பிஆர்ஓ டீமே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா குட்டி குட்டி பிஆர்ஓ நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது மூலமாக வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, இணைய கூலிப்படை வச்சிருக்காரு. இல்லை அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எல்லா நடிகர்களுமே இன்றைக்கி தனக்கு உண்டான ஒரு ஐடி டீம் வச்சுருக்காங்க. எல்லா நடிகருமே, சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, எல்லாருமே வச்சுருக்காங்க. அந்த படங்கள் வர்றப்போ அவங்க சம்மந்தப்பட்ட பிஆர்ஓ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட பர்த்டே அந்த மாதிரி வர்றப்போ ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது சிவகார்த்திகேயன் மட்டும் விதிவிலக்கு இல்லை. எல்லா வளரும் நடிகர்கள், வளர்ந்த நடிகர்கள் எல்லாருமே அந்த வச்சுருக்கிறாங்க. அது அந்த எல்லை மீறி போகுதாங்கிறது தான் பார்க்கணும். எல்லை மீறி போகாமல் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை, எல்லை மீறி போனால் தான் பிரச்சனை. பட் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சார் இந்த பிஆர்ஓ டீம் வச்சு செல்ஃபாக வளர்ந்துட முடியுமா சார்? கண்டிப்பாக வளரவே முடியாது. அப்புறம் ஏன் சார் அதை நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்காங்க? இல்லை, அவங்கள படத்துக்கு உள்ள ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். கண்டென்ட் நல்லா இருந்தாலும் ஓடாது படம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெய்டு ரிவ்யூவரை வச்சு படத்தை ஓட்டிட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி 200 கோடி கலெக்ஷன் இருக்குது, 300 கோடி கலெக்ஷன், படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க. ஒரு நாள் அந்த படத்தை நீங்கள் அப்படி வந்து பூஸ்ட் பண்ணி மாயஜாலம் பண்ணி ஓட வைக்க முடியும். 2வது நாள் அவன் ஒரிஜினல் சொல்லிடும். யாரும் ரிவ்யூ பார்த்துட்டு தான் படம் பார்க்குறதில்ல. இப்போ படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ பார்ப்போம். ஆனால் அதே நேரத்தில் படம் பார்த்துருந்த யாரை கூட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்போம் இல்லையா, படம் எப்படி இருக்கு, அவன் சொல்லிட மாட்டான் உண்மையை. அப்படிங்கும்போது இந்த செட்டப்பை வச்சு படத்தை ஓட வைக்கிறோம்னு நினச்சிருந்தாருன்னா லைக்காட் இல்லாத படம் அவங்க நினச்சா எத்தனை படத்தை ஓட வச்சிருக்கலாம். ரஜினிகாந்த் நடிச்சு லால்சலாமே பெருசா போலியே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கலாமே ஒழிய படத்தை ஓட வைக்கிறதுக்கு பயன்படாது. தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதா அது பின்னாடி அரசியலுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு அதுவும் தேவையில்லைன்னு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போது மான் கராதே படம் இப்போ தான் வந்தமாக இருக்குது. அதுலேருந்து இப்போ ஏஆரோட இன்னொரு படம் இது பார்க்கும்போது அந்த டிஸ்டன்ஸ்லேயே மிகப்பெரிய வளர்ச்சி வந்து சிவகார்த்திகேயன் நடந்திருக்காரு. அதுக்கான காரணம் இல்லை, அந்த வளர்ச்சி மட்டும் இல்லை, அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஒரு எந்த பின்புலமும் இல்லாமல் சுயமாக வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு பிறகு ஆங்கரிங் ஆகி அதுக்கு பிறகு ஒரு சின்ன ரோல் பண்ணி ஒரு ஹீரோவாகி அதுக்கு பிறகு வந்து ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி இவ்வளோ இடையில ஏகப்பட்ட படங்கள் தோல்வி, மிகப்பெரிய கடன். சிவகார்த்திகேயனுக்கு இந்த இது அந்த ஐலாண்டுக்கு முன்னாடி வந்த சில படங்கள்லாம் சொந்த படங்கள்லாம் எடுத்து அதெல்லாம் மிகப்பெரிய தோல்வி. சிவகார்த்திகேயனுடைய கேரியர் அவ்வளோதான். இந்த கடன்லேருந்து சிவகார்த்திகேயன் மீளவே முடியாதுங்கிற அளவுக்கு பிரச்சனைகளாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அமரனுடைய வெற்றி இன்றைக்கி வந்து நிற்கிறாப்புல. அப்போ ஒரு தனி மனிதனாக சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி, இந்த உழைப்பு இருக்குல்ல, அது உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். நீங்கள் அவர் மேலே 1000 விமர்சனங்கள் வச்சாலும் கூட ஒரு தனி நபராக ஒரு கனவோடு வந்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காருல்ல, வெற்றி பெற்று அப் அண்ட் டவுனில் கீழே விழுந்து எந்திரிக்கணும்ல, அது ரொம்ப கஷ்டம். சினிமாவில் விழுந்தவங்க சினிமாவிலே அரசியலில் விழுந்தால் அமைக்கிடுவாங்க போட்டு, பட் விழுந்து எந்திரிச்சிட்டாப்புல. இன்னி வந்து ஸ்டாண்டர்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு தோல்வியும் பார்த்துட்டாரு, பெரிய வெற்றியும் பார்த்துட்டாரு. இன்னி வந்து ஒரு பக்குவப்பட்டாப்ல, பெரிய சர்ச்சையும் பார்த்துட்டார். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தனால இன்னி எந்த சர்ச்சையிலையும் சிக்கக்கூடாது, சொந்த படமும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது தனி நபராக தனி மனிதனாக ஒருத்தருடைய கனவுகளை மட்டும் சுமந்துக்கிட்டு வந்து தன்னுடைய முயற்சியால் வெற்றி தோல்வியெல்லாம் சந்தித்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல நிற்கிறாரு. அப்படிங்கும்போது பெரிய சம்பளம் வாங்குறாரு. அவரை வச்சு பண்ணக்கூடிய தயாரிப்பாளருக்கும்
பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருங்கும் போது அது உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சி தான். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.